சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் குறைக்கப்பட்ட நிலையில் 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுகின்றன. கூடுதல் தகவலுடன் நேரடிய செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? மக்கள் இதுபோன்ற பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. தேவ்பிரின் குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக 10 மற்றும் 11 நடைமடையில் குறிப்பாக ரயில்கள் நிற்கப்படாமல் குறிப்பாக 5-6 தான் இயக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் குறிப்பாக 8 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்கள் கூடுதலாக தற்போது இந்த தாமதங்கள் ஏற்படும் என்று ரயில்வே நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட தற்போது ரயில்வேயை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட காலையிலிருந்தே கடுமையான குறிப்பாக தாமதம் அப்படிங்கிறது சென்னையினுடைய புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக கோடம்பாக்கத்தில் குறிப்பாக பீச் செல்லக்கூடிய 2 ட்ரெயின்கள் அடுத்தடுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதே போல சிக்னலுக்கு அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3க்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் அப்படிங்கிறது வரிசையாக நின்ற வண்ணம் இருக்கிறது. முறையாக திட்டமிடாமல் இருப்பதன் காரணமாக மக்கள் கடுமையாக அவதியடைகிறார்கள். தொடர்ச்சியாக பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், நான் குரோம்பேட்டிலேருந்து வர்றோம். ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுக்கறதுக்கோசம் வந்தோம். 11 மணிக்குள்ளே கொடுக்கணும். நாங்கள் ட்ரெயின் ஆச்சுன்னு இந்த ஏறி வந்தால் அங்கங்கே நிற்கிது ட்ரெயின். எவ்வளோ நேரம் ஆகுது? எங்கே ஏறினீங்க? நான் குரோம்பேட்டில் ஏறி இங்கே வந்து பாதி வழியில் நிற்கிது. மாம்பழத்துக்கும் கோடம்பாக்கத்துக்கும் நடுவில். இப்போ அங்கேருந்து இறங்கி அரை மணி நேரம் நடந்து வர்றேன். காரணம் நிர்வாகத்திறமை, மத்திய அரசுக்கிட்ட நிர்வாகத்திறமை கிடையாது, டோட்டலி ரயில்வே கிட்ட. தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் கடுமையான ஒரு மன உளைச்சலோடு இறங்கி நடந்து போகிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம பேருந்துலையோ மற்ற வழித்தடத்தில் பயன்படுத்துகின்ற போது அவங்க எளிமையாக நடந்து வெளியே போயிட முடியும். ஆனால் ரயில்வேயை பொறுத்தளவிற்கு அவர்கள் கிட்டத்தட்ட இந்த தண்டவாளத்தெல்லாம் தாண்டி போகணுன்ற ஒரு சிரமம் இருக்கும். சார் வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது? நான் சானிட்டோரியத்துலேருந்து வர்றேன். இப்போ ஆக்சுவலாக ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ட்ரெயின் ஆரம்பத்துலேருந்து அங்கே ஏறும்போதே ட்ரெயின் ஸ்டாப்புடுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நின்று பார்த்துருக்கீங்களா? இல்லை, அடுத்தடுத்து நின்று பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இது ஏன் இவ்வளோ தூரம் கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ தொடர்ச்சியாக மக்களுடைய கருத்துக்களை கேட்க முடிகிறது. குறிப்பாக ஒரே தண்டவாளத்தில் 1க்கும் மேற்பட்ட ரயில்கள் அப்படிங்கிறது முதல் முறையாக நிற்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் ஏராளமான பயணிகள் கடுமையான ஒரு மன உளைச்சலோடு போகிறாங்க. ஏன்னா காலையில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.